ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சனில் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கை இந்த மாதிரி கழுவிட்டு வேக போட்டுருங்க. 5லேருந்து 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணியெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ சக்கரவள்ளி கிழங்குல இருக்க தோலை நீக்கிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு சத்துக்களின் கூடாரனே சொல்லலாம். இதில் விட்டமின் ஏ, பி, சி போன்ற சத்துக்கள் மிகுதியாக உள்ளது. நார் சத்தும் மாவு சத்தும் மிகுதியான கிழங்கு. மற்ற கிழங்குகளை விட இதில் கொழுப்பளவு ரொம்ப கம்மி. இது கரு வளர்ச்சிக்கும் ரொம்ப உதவுது. இந்த கிழங்கு இந்த வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம உணவில் எடுத்துக்கலாம். 1/4 மூடி தேங்காய், அது கூட 2 ஏலக்காய் சேர்த்து தேங்காய் பூவை அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கை ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு மேஷர் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் மேஷ் பண்ணி விட்டுக்குங்க. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், ஏலக்காவை சேர்த்துடலாம். இது கூட 150 கிராம் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்குங்க. உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரையை கூட சேர்த்துக்கலாம். இது கூட 20 கிராம் ட்ரை கிரேப்ஸை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ சேர்க்க விருப்பப்படுறீங்களோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. முந்திரி வறுக்கிறதுக்காக ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். 20 கிராம் முந்திரி சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இதை விட கூடுதலாக முந்திரி சேர்க்க விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க. வறுத்த முந்திரியை இது கூட சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி மெதுவாக கலந்து விட்டுக்குங்க. கட்டி இருந்தால் மறுபடியும் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்குங்க. ஈவினிங் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்ய ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்குங்க. பாருங்க, டேஸ்டான ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ.